அடுத்ததா கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? திங்களூர் சந்திரன் கோயில் பிரமாதமான கோயில், எல்லாமே அனுகூலம் கிடைக்கும். வயிறு தான் பார்த்தோம். பிள்ளைகள் விஷயத்தில் அஞ்சில் குரு, அஞ்சில்னா பூர்வ புண்ணியத்தில் குரு. கண்டிப்பாக அபிராமி அந்தாதில் 40, 59, 75 படிக்கணும். குரு நிற்கிற இடம் தோஷமா, ஏன்னா குரு எங்கே நின்னாலும் அந்த இடம் தோஷம். 5ஆம் இடம் விசேஷம், ஆனால் 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறது. உங்களை பார்க்குறதால எல்லா விஷயமும் சுபிச்சம். மரண பயம் போங்கும், தேகாரைக்கு பொழுப்படும். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருந்தாலும் வெளியில் வந்துடுவீங்க. வந்துட்டு அன்றாட பணிகளை நிம்மதியாக பார்ப்பீங்க. நீங்களும் அசையாமசைய பொருள் சேர்க்கை அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள். கும்பத்தில் இருப்பவர்கள் தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, முதலீடுகள் ரீதியாக, அஷ்டலட்சுமி கடாட்சம் ரீதியாக, ஆடையாபரண சேர்க்கை ரீதியாக அதிகமாக வாங்கக்கூடிய ராசி யார்? கும்பம். பணவரவுக்கு பிரச்சனையே இருக்காது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, மறந்துட்டுருப்பீங்க. உங்களை வீடாயிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். எடுத்த காரியங்கள்லாம் ஜெயம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அனுகூல பிராப்தம். எடுத்த காரியங்களில் ஜெயம். நீண்ட நாட்களாக இருந்த மரண அவஸ்தை போகும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும். பிள்ளைகளுடன் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய குடும்பத்தில், பிள்ளைகளுடைய உறவினர் எல்லாத்துலையும் நீங்கள் தாங்கி பிடிக்க வேண்டும். அவர்கள் ஏதாவது சொல்லுவாங்க டிப்ரெஷனில், உடனே அட்வைஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தான் டைம் சரியில்லையே. நீங்கள் போய் அட்வைஸ் சொன்னால் அவங்களுக்கு என்ன, இவங்களும் நமக்கு இல்லைன்னு நினைப்பாங்க. அரவணைத்துக் கொள்ளுங்கள். தாயாக தந்தையாக இல்லை, நல்ல தோழனாக தோழியாக மாற வேண்டியது கும்பத்துக்கு முக்கியம். அபிராமி படிப்பதோ கேட்பதோ வாழ்க்கையில் முக்கியம். குலதெய்வ கோயில் தான் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியம். குலதெய்வத்துக்கு போயிட்டு திங்களூர் போகிறது விசேஷம்.